நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நல்ல தம்பி கடத்திருந்தா அந்த அம்மா கோர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. யாராவது புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? அந்த அம்மா எதுக்காக அப்படி பண்ணணும்? ஏமா புருஷனை கூல்ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா பொண்டாட்டிங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல போய் ஜெயிலுக்கு அனுப்புவாங்களான்னு கேக்குறீங்களே. நல்ல தம்பி கடத்திருந்தா நல்ல தம்பி தான் கடத்தினான்னு ஏன் கோர்ட்ல சொல்லல? சொல்லி இருந்தா உங்க பொண்ணு செல்வி செத்து இருப்பாங்கல்ல. எனக்கு பட்டுன்னு பதில் சொல்லி பழக்கம் இல்லம்மா. இப்ப மேட்டருக்கு வரேன். விஸ்வநாதன் பண்ணிக்கிட்டு இருந்த நாச வேலைய நல்ல தம்பி பண்ண ஆரம்பிச்சான். அவன் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஸ்வநாதன் நல்ல தம்பியை காட்டி கொடுத்தான். உங்களுக்கு போன் பண்ணான். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, டாக்டர் அரெஸ்ட் பண்ணீங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சீங்க. விஸ்வநாதன் வெளியே இருந்தா வேலை நடக்காதுன்னு நல்ல தம்பி சரோஜினியை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சு விஸ்வநாதன் தான் கடத்தி வச்சான்னு நம்ப வச்சான். இப்போ உள்ளயும் அனுப்பிட்டான். அவன் வேலை பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. செங்க பெருமாள், நீங்க இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. நல்ல தம்பி தான் கடத்தினான்னு சரோஜினி அம்மா ஏன் கோர்ட்ல சொல்லல? அதானே கேக்குறீங்க. அதுக்கு தான் இப்ப பதில் சொல்ல போறேன். அம்மா, நல்ல தம்பி தான் கடத்தினான்னு சரோஜினி அம்மாவுக்கு தெரிஞ்சதும் அவங்க கத்தி கலாட்டா பண்ணிருக்காங்க. ஆனா நல்ல தம்பி கூலா சொல்லியிருக்கான், உங்களை கோர்ட்ல கொண்டு போய் விடுவேன், என்ன கடத்தினது என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம நல்ல தம்பி தான் கடத்தினான்னு சொன்னீங்க, யாழு துப்பாக்கி எடுப்பான், செல்விய சுட்டுருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காமா. செல்வியை காப்பாத்துறதுக்காக அந்த அம்மாவும் நல்ல தம்பி சொன்னது மாதிரியே கோர்ட்ல சொல்லிட்டாங்க. செல்விக்காக புருஷன் உள்ள போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்கம்மா. சென்டிமெண்டையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? சரோஜினி அம்மா சீச்சே கிட்ட சொல்லியிருக்காங்க. சீச்சே என்கிட்ட சொன்னாரு. செங்க பெருமாள், ஜிஜேக்கு உங்க மேல சந்தேகம் வந்திருக்கும். நீங்க என்ன அடிக்கடி சந்திக்கிறதா அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களை குழப்பறதுக்காக அவர் இப்படி சொல்லிருப்பாரு. நான் தாமா மத்தவங்களை குழப்புவேன், என்ன யாரும் குழப்ப முடியாது. ஒருவேளை விஸ்வநாதனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக அப்படி சொல்லிருக்கலாம்ல? அம்மா, அப்படி பண்ணியிருந்தா சரோஜினி அம்மா ஜெயில போய் ஏன் விஸ்வநாதனை பார்க்கணும்? செல்வியை காப்பாத்துறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு ஏன் கண்ணீர் விடணும்? அந்த கண்ணீரை விஸ்வநாதன் ஏன் தொடச்சு விடணும்? ஜெயிலுக்குள்ளதாமா இவ்வளவு சென்டிமெண்ட் நடந்திருக்கு. ஓகே சிங்க பெருமாள், நீங்க கிளம்புங்க. ஏமா சீச்சே எதுக்கா என்ன கூப்பிட்டா நான் சொல்லவே இல்லையே. அவன் என்ன கூப்பிட்டு நல்ல தம்பி இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். ஏன்னு நான் கேட்டேன். நல்ல தம்பி வெளியே இருக்கிற வரைக்கும் என் மாமாவுக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அவனை அழிக்கணும், அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டான். நீங்க தான் அவங்க கிட்ட போட்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் போட்டு வாங்கினேன், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். சரி, போயிட்டு வாங்க சிங்க பெருமாள். நான் வரமா? வாங்க டிஜிபி மேடம், நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? நான் நொந்து நூலா இருப்பேன்னு நினைச்சிருப்பீங்களே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியும். உங்க தர்ம பத்தினி சரோஜினி உங்களை வந்து பார்த்தாங்களாமே, கண்ணீர் விட்டு அழுதாங்களாமே, நீங்க கண்ணீர் எல்லாம் தொடச்சு விட்டீங்களாமே.
ஒரு பெரிய சென்டிமெண்டல் டிராமாவே நடந்திருக்கு. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? அவளை கடத்தினது நல்ல தம்பி, அது தெரியுமா உங்களுக்கு? ஓ, உங்க பொண்ணு செல்வியோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நான் கடத்தினதா என் பொண்டாட்டி பொய் சொன்னான். அது தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ. அந்த உண்மையை சரோஜினி கோர்ட்ல சொன்னா நான் வெளியே வந்துடுவேன். அது தெரியுமா உங்களுக்கு? கோர்ட்ல உன் வைஃப் அப்படி மாத்தி சொன்னாலும் நீ வெளியே வர முடியாது. அது தெரியுமா உனக்கு? உன் வைஃப் அப்படி சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி விஸ்வநாதன், உன்னை அவ்வளவு சீக்கிரமா நான் விட்டுடுவேனா? விஸ்வநாதன், உன் வைஃப் இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கைய, என்ன கடத்தினது நல்ல தம்பிதான், செல்விய கொன்னுடுவேன்னு நல்ல தம்பி மிரட்டினதுனாலதான் என் புருஷன் தான் கடத்தினான்னு நீ கோர்ட்ல சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னா நான் ஜெயில செத்துடுவேன்னு நீ சரோஜினிய மிரட்டினதா நான் சொல்லுவேன். உண்மைய சொன்னா உன் வைஃப் தான் தாலி போயிடுமேன்னு தவிச்சு போய் கோர்ட்ல நீ தான் கடத்தினேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ கடத்தினேன்னு சொன்னவங்க உன்னை இங்க ஜெயில வந்து சந்திச்சதே தப்பு. அது தெரியுமா உனக்கு? கோர்ட்ல நான் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு விஸ்வநாதன். செல்வி உன் பொண்ணு, ஜிஜே உன் மருமக. உன்னுடைய கம்பெனிஸ்க்கு ஜிஜேவை சேர்மன் ஆக்கியிருக்க. ஜிஜே வந்து உன்னை இங்க சந்திக்கிறான். நீ வெளியே வரணும்னா கோர்ட்ல வந்து சரோஜினி மாத்தி சொல்லணும். என்ன சொன்னா சரோஜினி மாத்தி சொல்லுவாங்கன்னு நீங்க 2 பேரும் பிளான் பண்ணிருக்கீங்க. எந்த பொண்ணும் விதவையாக விரும்ப மாட்டான்னு தாலி சென்டிமெண்ட கையில எடுத்திருக்கீங்க. உன் சொத்தெல்லாம் வாங்கணும்னு ஜிஜே நினைக்கிறா. செல்வி துணையா இருக்கா. அதுக்காக தான் சரோஜினிய செல்வி வீட்டு கொண்டு போய் வச்சிருக்கா. ஜிஜேயும் செல்வியும் சேர்ந்து சரோஜினிய மிரட்டிருக்காங்க, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. நான் இப்படியெல்லாம் கோர்ட்ல சொல்லுவேன். டிஜிபி, உன்ன மாதிரி தேச துரோகிய தண்டிக்கிறதுக்கு பொய் சொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் விஸ்வநாதன். செல்வி என் வைஃப் மனசை மாத்திட்டான்னு நீங்க கோர்ட்ல சொன்னா நான் தான் என் வைஃபை கடத்தினேன்னு ஏன் செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு நான் கேட்பேன்ல. சரோஜினியே கோர்ட்ல சொன்னதை மாத்தி சொல்றப்ப செல்வியே மாறக்கூடாதுன்னு கோர்ட்ல நான் கேட்பேன்ல. சட்டத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிற உனக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு சட்டத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற எனக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கும். எல்லாத்தையும் விட விஸ்வநாதன், செல்விய கொன்னுடுவேன்னு நல்ல தம்பி மிரட்டினா அதனால தான் என் புருஷன் கடத்தினார்னு உன் வைஃப் கோர்ட்ல சொன்னா கோர்ட்ல நம்பிடுவாங்களா? ஆமா, நான் தான் கடத்தினேன்னு நல்ல தம்பி வந்து சொல்லணும்ல. அவன் வர மாட்டான், வர விடவும் மாட்டான். செய்யோ விஸ்வநாதன். டிஜிபி மேடம், நல்ல தம்பி வருவானோ வரமாட்டானோ, அவனால என் வைஃபோட உயிருக்கு ஆபத்து. அப்படி ஏதாவது நடந்தது அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இதையும் நான் கோர்ட்ல சொல்லுவேன். என்னம்மா, இன்னும் மணி பேசினதே நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்படிம்மா மறக்கிறது? மறக்கிற மாதிரி அவன் பேசியிருக்கான். அவனை உங்க பிள்ளையா நினைக்கிறீங்களா, வளர்ப்பு பிள்ளையா நினைக்கிறீங்களா? என் பிள்ளையதாம்மா நினைக்கிறேன். அப்புறம் ஏமா ஃபீல் பண்றீங்க?
புள்ள பேசிட்டான்னு நினைச்சு மறந்துட வேண்டியதானே. அம்மாவை இப்படி பேசிட்டேன்னு நினைச்சு அவனே ஒரு நாள் வந்து மன்னிப்பு கேட்பான் பாருங்க. வாங்க செந்தமிழரசி, உள்ள வாங்க. உள்ளவான்னு சொல்ல வேண்டியவங்களே ஒன்னும் சொல்லல. சரி வாங்க போலாம். எங்க? பொய் சாட்சி சொன்னீங்கல்ல, அதை விசாரிக்கணும். ஸ்டேஷனுக்கு போலாம் வாங்க. பொய் சாட்சியா? என்ன சரோஜினி, போலீஸ் என்ன உங்களுக்கு கிள்ளிக்கிறாய் போச்சா? என்ன விளையாடுறீங்களா? படிச்சவங்க தானே நீங்க, அறிவில்லை உங்களுக்கு? அவளுக்கு தான் அறிவில்லடா, உங்களுக்கு கேட்க போச்சே. நினைச்சா இவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா, நீங்க காணணும். அதுவும் அவ அப்பாக்கு எதிரா. நீங்க வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லுவீங்க. அப்புறம் எதுக்கு போய் விஸ்வநாதனை பாத்தீங்க? நீங்க போய் பாத்தீங்களா? நீங்க என்ன என்ன பேசுறீங்க? நீ பேசாத, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது தெரியுமா? பேசாம இரு. எதுக்கு போய் பாத்தீங்க? பாத்தேம்மா. எதுக்காக போய் பாத்தீங்க? என் புருஷனை பாக்குறதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும்? புருஷன் இந்த கடத்திட்டு போய் வச்சானே அவனா? கோர்ட்ல வந்து சொன்னீங்களா அவன் தான் கடத்தினானே? இப்ப என்ன திடீர்னு ஒரு பாசம்? என்ன சரோஜினி, இப்ப வந்து நல்ல தம்பி தான் கடத்தினான்னு சொல்றேன். என்ன பிளானா? எல்லாருமா சேர்ந்து என்ன டிராமா போடுறீங்களா விஸ்வநாதனை வெளியே எடுக்கிறதுக்கு? இல்ல உங்களுக்கு போலீஸ பார்த்தா எப்படி தெரியுது, சட்டத்தை பார்த்தா எப்படி தெரியுது? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை எங்களை முட்டாளாக்கணும்னு நினைச்சீங்க, எல்லாரும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சிடுவேன். ஜாக்கிரதை. அத்தை மேடம், குட் மார்னிங். அத்தை மேடம், சர்ப்ரைஸா வந்துட்டீங்களா? சர்ப்ரைஸ் விசிட்டா? காஃபி சாப்பிட்டீங்களா? செல்வி காஃபி. என்ன அத்தை மேடம் கோமா போறீங்களே? என்ன என்ன டிராமா போடுறியா? டிராமாவா? எல்லாரும் கூட சேர்ந்து என்கிட்ட டிராமா போடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், எனக்கு ஒண்ணும். மாமா மாமான்னு சுத்திட்டு இருந்தேன். இப்ப நான் அத்தை வந்தோடனே அத்தை பெருசா போச்சா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சிச்சை. எனக்கு ஒண்ணும் தெரியாது அத்தை மேடம். அவங்க ஏதாவது சொன்னாங்களா அத்தை மேடம்? எனக்கு நிச்சயமா ஒண்ணும். அத்தை மேடம் எதுக்கு வந்துட்டு போறாங்க? ஜெயில்ல போய் சார் ஏன் பாத்தீங்கன்னு கேட்டாங்க. ஏன் ஏன் பார்க்க கூடாதா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போய் பார்க்க கூடாதா? இதே அநியாயமா இருக்கு. இதத்தான் நானும் அவங்க கிட்ட சொன்னேன். சொன்னீங்களா? கேட்கணும். அப்படி கேட்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் இப்ப போனை பண்ணி அவங்களை கிழின்னு கிழிக்கிறேன். காக்கி சட்டை போட்டாலே எங்க அத்தை மேடத்துக்கு கொஞ்சம் கெத்து அதிகமாயிடும், கொஞ்சம் திமிரா தான் பேசுவாங்க. அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இப்ப எனக்கு என்னன்னா, நல்ல தம்பியால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான், வேற எந்த பயமும் கிடையாது. என்ன சொன்னீங்க? இல்ல செல்வி, அத்தையை கடத்தினது மாமா சார் இல்ல, நல்ல தம்பி தாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது அவனுக்கு தெரிஞ்சு அத்தை ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். அப்ப விஸ்வநாதன் சாரை போய் பார்த்தது? அது தெரியுமே, நான் தானே அத்தையை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனேன். எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அப்ப அம்மாவை கடத்தினது நல்ல தம்பிங்கிறது உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா, அத்தை சொன்னாங்க, அப்படிதான் தெரியும். அப்ப எனக்கு தான் எதுவுமே தெரியலையா? எல்லாரும்
என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க? ஏன்? ஆ? எதுக்காக மறைச்சீங்க? சொல்லலையா அத்தை? நீங்க சொல்லலையா செல்வி கிட்ட? ஏன்? இல்ல 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 இல்ல, அவங்க மறைக்கணும்னு மறைச்சிருக்க மாட்டாங்க, மறந்துருப்பாங்க. மறந்துட்டீங்களா அத்தை? அப்ப நீங்க ஏன் சொல்லல? அத்தை சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். ஏமா எல்லாமே எனக்கு லேட்டா தான் தெரியணுமா? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா நான் இவ்வளவு பண்ணியா என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலம்மா. ஏமா ஏமா இப்படி சொன்னீங்க? செல்வி, நான் அப்படி சொல்லலைன்னா உன்னை கொன்னுடுவேன். அந்த நல்ல தம்பி என்ன மிரட்டினாம்மா. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லம்மா. ஆனா இப்ப நான் ஒரு குற்றவாளியா நிக்கிறேம்மா. தப்புதானம்மா? நீ தப்பு பண்ணலம்மா. இந்த பாரு, நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் இது எல்லாத்துக்குமே காரணம். செல்வி, நீ எத்தனையோ பேருக்கு எதையுமே எதிர்பார்க்காம நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கம்மா. எத்தனையோ பேருக்கு எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் நீ நல்லவளா தான் இருந்திருக்கம்மா. உனக்கு நீ யாரு இருக்காங்க? இந்த சின்ன வயசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு யாரோட சப்போர்ட் உனக்கு இருக்கு? உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை கொன்னுடுவே என்ன சொல்லியிருந்தா கூட நான் பயந்துருக்க மாட்டேம்மா. உன்னை கொன்னுடுவேன்னு சொன்னாம்மா, என்னால அதை தாங்க முடியல. எனக்கு வேற எதுவுமே தோணல. எனக்கு உங்க சாரு வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. நீ மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்ச. நான் உன்னை எந்த விதத்திலையும் விட முடியாது செல்வி. நீ எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யணும்மா. செல்வி, நீ தனிமரமா இருக்கலாம், ஆனா எங்களோட முதுகெலும்பே நீதான்மா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. அம்மா, உங்க பாசம் இருக்கட்டும், ஆனா நான் பண்ணது தப்புதாம்மா. பண்ணது தப்பு. ஐயோ இல்ல செல்வி, நீ செஞ்சது தப்பு இல்ல. மாமா சார் உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு. மாமா சார் வந்து அத்தையை மன்னிச்சிட்டாரு, உன்னை மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பாருல, மன்னிச்சிடுவாரு. நீ எந்த தப்பும் செய்யல. நான் பண்ணது தப்புதான். இல்ல செல்வி. ஐயோ செல்வி, உன்னால இந்த பிரச்சனை வரல. அத்தை நீங்க வருத்தப்படாதீங்க. அவ அப்படிதான், அந்த வேகத்துல அப்படிதான் பேசுவா. உங்களை ஒண்ணும் சொல்லல. அவ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சேன்னு சொல்றா. நீங்க அதை பத்தி தப்பா நினைக்காதீங்க. அவன் மனசு உடைஞ்சு போச்சு. இல்ல இல்ல இல்ல, நான் பேசுறேன். நான் பேசி சரி பண்ணிடுவேன். என்ன கொஞ்சம் திட்டுவா, பரவாயில்ல. உங்களுக்காக நான் திட்டு வாங்கிக்க மாட்டேனா? நீங்க போங்க, அழாதீங்க, போங்க. யாராவது பார்க்க போறாங்க, நீங்க போங்க. நான் அவகிட்ட போறேன். சரோஜினி அத்தை உங்களை ஜெயில வந்து பார்த்தது சட்டப்படி தப்பாம். அத்தை மேடம் சொல்றாங்க. பாவம் சரோஜினி அத்தை கொஞ்சம் சத்தமா பேசினாலே பயப்படுவாங்க. இவங்க கத்திருக்காங்க அவங்க கிட்ட. எனக்கே சரோஜினி அத்தையை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மாமா சார். என்ன மாமா சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்களும் அத்தை மேடத்தை பார்த்து பயந்த மாதிரியே இருக்கு. உங்களை மிரட்டினாங்களா? எனக்கு என்னவோ அவங்க உங்களை ஜெயில விட்டு வெளியே வரவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது. வெளியே வர விட மாட்டேன்னு என்கிட்டே சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க, சட்டம் சொல்லணுமே மாமா சார். சட்டம் எப்படி வேணாலும் வளையும் ஜிஜே. எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக என்ன போய் வேணாலும் சொல்வேன்னு சொல்றேன். நல்ல தம்பி வந்து சொன்னாதானே உனக்கு விடுதலை கிடைக்கும்.
நல்ல தம்பி வரமாட்டான், வர விட மாட்டேன்னு சொல்றான். ஆமா சார், உங்களுக்கு எதிராக அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க போலீஸ்ல சேர்ந்ததே உங்களை ஜெயில மாட்டி விடுறதுக்கு தான் நினைக்கிறேன். ஜிஜே, இவ்வளோ மாதிரி நான் எத்தனை போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருப்பேன். உங்களை மாதிரி எத்தனை பேர் அவங்க பார்த்துருப்பாங்க. நீங்க கிரிமினல் இல்ல மாமா சார். உங்களுக்கு ஒரு கிரிமினல் இமேஜ் உண்டாக்கணும்னு அத்தை மேடம் வெறியோட இருக்காங்க. பிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கக்கூடாது, அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி அவங்க அழிக்கலாம் நான் இருக்கும்போது? ஐ மீன், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது மாமா சார். கம்பெனி பற்றி கேட்டாலா? அழிச்சிடுவேன் என்கிட்ட சவாலே விட்டாங்க மாமா சார். நல்லவங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை வருது பாருங்க. யாரை நல்லவங்கன்னு சொல்றீங்க ஜிஜே? உங்களை தான் மாமா சார், உங்களை தான் சொல்றேன். அத்தை மேடத்துக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா போதும், ஒரு இரும்பே கிடைச்சிருக்கு. எப்படி விடுவாங்க? என்ன சொல்றீங்க ஜிஜே? அத்தை மேடத்துக்கிட்ட உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றேன் மாமா சார். எது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் சொல்றீங்க? பால் குணசேகரன் ஒய்ஃப் கொலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சரோஜினியத்தை வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களே, அதைத்தான் சொல்றேன். எல்லா சிக்கல் முடியணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, சரோஜினி இருக்கக்கூடாது. அதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே. சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாமா சார். சரோஜினியை கொலை பண்றது முக்கியம் இல்லை, அவளை கொன்னது நல்ல தம்பி தான் திருப்பி விடணும், எல்லாரையும் நம்ப வைக்கணும். நம்ப வைக்கலாம், திருப்பி விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரோஜினி நல்ல தம்பி ரெண்டு பேருமே இல்லைன்னா அரிசிக்கு எவிடன்ஸே இல்லாமல் போயிடும். ஏன் மாமா சார், ஜெயிலுக்குள்ள பொழுது போறது ரொம்ப ஈஸியா மாமா சார்? ஏன் கேட்குறீங்க? அதான் அனுபவிச்சிருக்கீங்களே. நான் அதை சொல்லலை, இந்த மாதிரி எதையாவது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா டைம் ரொம்ப ஈஸியாக போயிடும்ல, அதை சொன்னேன். சரோஜினி சாகணும், நல்ல தம்பி ஜெயிலுக்கு போகணும், அரசியை முட்டாளாக்கணும். நல்லா இருக்கு, இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா சார், நீங்க சொன்னதை விட ஒரு பெட்டர் ஐடியா எனக்கு தோணுது. சொல்லட்டுமா? எதுக்கு நாம தலையை சுத்தி மூக்கு தொடணும்? உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அத்தை மேடம் தான், செந்தமிழரசி தான். எதுக்கு சரோஜினியத்தை கொல்லணும்? அத்தை மேடத்தை கொன்னுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? என்ன சொல்றீங்க? வீட்டை இருட்டாக்குறதுக்கு ஒவ்வொரு ரூமா சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க, நான் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்றேன். ஜிஜே, செந்தமிழ் அரிசிக்கு நான் வேற ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். முதல்ல சரோஜினி கதையை முடிச்சிருங்க. ஓகே மாமா சார், உங்க கணக்கு எனக்கு புரியல, நீங்க சொல்றபடி செஞ்சிடறேன். வரேன். நல்ல தம்பி, நீ உண்மையிலேயே பெரிய ஆளு. கிரேட். எல்லாமே நான் தான் சொன்ன விஸ்வநாதன் இப்போ ஒண்ணுமே இல்லை. அவருக்கு மூளை நீங்க தான் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுல ஹைலைட்டே நீ அவரை ஜெயிலுக்கு அமுச்சு வச்சதுதான். அவர் என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்தாரு, அதனால எவ்வளோ லாஸ் ஆச்சு, எவ்வளோ கோடி போச்சு. அவரோட செயலெல்லாம் என்ன மட்டும் பாதிச்சிருந்தா நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் என்னை நம்பி வந்து உங்களை பாதிக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? வெளியே இருந்து அவர் விளையாண்டுக்கிட்டே இருப்பார், அதனால தான் அவரை உள்ள அமுச்சு வச்சேன்.
அவர் எவ்வளவு தலைகீழா நின்று ட்ரை பண்ணாலும் அவர் வெளியே வர நான் விட மாட்டேன். Yeah, that's right. அவர்கிட்ட வேலை கொடுத்துட்டா சேஃபா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவராலே அவரையே காப்பாற்றிக்க முடியல, எங்களை எப்படி காப்பாற்றுவாரு? இனிமேல் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் மிஸ்டர் நல்ல தம்பி. நாங்கள் யாரை அழிக்க நினைக்கிறோமோ, எதெல்லாம் அழிக்க நினைக்கிறோமோ அது எல்லாம் நீங்கள் தான் அழிக்க போகிறீங்க. உங்களால் மட்டும்தான் அது முடியும். நீங்கள் என்னை ரொம்ப பாராட்டுறீங்கன்னா அதுக்காக உங்களை வர சொல்லல. அடுத்தது நான் என்ன பண்ணணும், என் அசைன்மெண்ட் என்ன, எனக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அதை சொல்லுங்கள். பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை மிஸ்டர் நல்ல தம்பி. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அது கொடுக்குறோம். அப்போ என்ன அசைன்மெண்ட்னு சொல்லுங்கள். எங்களுக்கு அழியணும், உங்கள் நாடு அழியணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழிக்கிறீங்க. ஓகே மிஸ்டர் சாப்பல், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், இனிமேல் எந்த வேலையும் என்னை தவிர யாருக்கும் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக அந்த விஸ்வநாதனோட உங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இனிமேல் எங்களுக்கு எதுக்கு விஸ்வநாதன்? பழைய பாசம் வந்துடக்கூடாதுல்ல. எங்களுக்கு பாசம் முக்கியம் இல்லை, நாசம் ஆகணும் உங்கள் நாடு, அதுதான் முக்கியம். விஸ்வநாதன் பேரை நம்ம மறந்துடுவோம், போதுமா? கூடிய சீக்கிரம் அந்த விஸ்வநாதனே மறக்கடிக்கிறேன். Cheers. Cheers. சார் இல்லைங்க சார். நல்ல தம்பி இருக்காரா? சிங்க பெருமாள் பார்க்க வந்திருக்குன்னு போய் சொல்லு. பாஸ் உள்ள மீட்டிங்ல இருக்காரு சார். உனக்கு எந்த ஊர்? திண்டுக்கல் சார். திண்டுக்கல்ல பூட்டு வியாபாரம் பண்ணியா? நல்ல தம்பி கிட்ட வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆகுது சார். நீ வேலையில இருக்கணுமா, திண்டுக்கலுக்கு திரும்பி போகணுமா? திண்டுக்கலுக்கு திரும்பவும் போக முடியாது சார். அங்க 2 பேரும் வெட்டிட்டு தான் சார் இங்க வந்தேன். வக்கீல் ஐயா, திண்டுக்கல் டிஎஸ்பியோட ஃபோன் நம்பர் இருக்கா? நீங்க தானே என் ப்ரொமோஷன் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிங்க. தெரியுதுல, அவருக்கு ஃபோனை போடு. சார் வேணாம் சார். நான் உள்ள போய் பாஸ்ட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் சார். போய் சொல்லு. சொன்னதுமே போட்டணும்யா. ஹெட்டுங்க சரியா இருந்தாலும் சைடுங்க தான் ரொம்ப பந்தா பண்றானுங்க. ஐயா நாங்கெல்லாம் அப்படி இல்லைங்க ஐயா. நீங்க பந்தா பண்ணா ஹெட் இருக்காதுல்ல. ப்ளீஸ் சிட் டவுன். Thank you. சாஷா, போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. சார் உங்களை பார்க்க சிங்க பெருமாள் வந்திருக்காரு சார். பிஸியா இருக்கேன்னு சொல்லு. சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமா? போய் வர சொல்லு. ஓகே சார். எதுக்கியா உருண்டையா கட்டி தொங்க விட்டுருக்காங்க? அழகா இருக்கணும்னு தானுங்க சார் உங்களை வர சொன்னாரு. வர சொன்னாரா? ஆமா சார். வணக்கம் தம்பி. வணக்கம் சிங்க பெருமாள் சார். என்ன தம்பி, கலர் கலரா லைட்டு, கலர் கலரா பாட்டிலு, பரபரப்பா பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சந்தோஷம்னு அண்ணங்கிட்ட சொன்னா அண்ணனும் சந்தோஷமா இருப்பேன்ல. விஸ்வநாதனை வெளியே அனுப்பிச்சிட்டேன்ல, அந்த சந்தோஷம். விஸ்வநாதனை வெளியே அனுப்புனீங்களா? விஸ்வநாதனை உள்ளையில அனுப்புனீங்க? உள்ள நான் அனுப்பல விஸ்வநாதனை. நான் விஸ்வநாதனை வெளியே அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னது மொத்தமாக அவனோட பிஸ்னஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். எந்த பிசினஸ சொல்றீங்க தம்பி? தெரிஞ்சு நடக்கிறது, தெரியாம நடக்கிறது, கவர்மெண்ட் சப்போர்ட்டோடு நடக்கிறது, லீகலா நடக்கிறது, இல்லீகலா நடக்கிறது, எல்லாத்தையும் தான் சொல்றேன். இனிமே எல்லா பிசினஸ்லயும் நல்ல தம்பி மட்டும்தான் இருப்பான், இருக்கணும். தம்பி, கெட்ட பிசினஸ் தெரியும், நல்ல பிசினஸ் சொன்னீங்களே, அது என்ன பிசினஸ் தம்பி? விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்கிற பேர்ல விஸ்வநாதன் என்ன பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்தானோ அதே பிசினஸ் நானும் பண்ண போறேன். அப்படின்னா நல்ல தம்பி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு ஆரம்பிங்க. நான் வந்து ரிப்பன் கட் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணி தர்றேன். ரிப்பன் கட் பண்ணிலாம் நான் எந்த பிசினஸையும் ஆரம்பிக்கிறது இல்லை சிங்க பெருமாள் சார். விஸ்வநாதனோட பிசினஸை கட் பண்ணி தான் என் பிசினஸை நான் ஆரம்பிக்க போறேன். தம்பி, நீங்க எதை வேணாலும் கட் பண்ணுங்க, உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா வெளிநாட்டுக்காரனுங்கெல்லாம் உங்க முன்னால வந்து உட்கார்ந்துருப்பானுங்களா? கெட்ட பிசினஸ் ஓகே நல்ல தம்பி,
நல்ல பிசினஸ்ல உங்களுக்கு அனுபவம் இல்லையில, பழக்கம் இல்லையில. கெட்ட பிசினஸ்ல என்ன பழகிட்டா வந்தேன், எல்லாம் அப்படியே கத்துக்க வேண்டியதுதான். அதுவும் இல்லாம விஸ்வநாதன் இப்ப வெளியே இல்ல. விஸ்வநாதன் வெளியே இல்லாம இருக்கலாம், ஆனா அவன் உட்கார்ந்த சேர்மன் சீட்ல சீச்சே உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு உடம்புல மட்டும் விஷம் இல்ல, அவன் ஊண்டி நடக்கிறானே ஸ்டிக்கு, அதுல கூட விஷம் இருக்கு. அந்த அளவுக்கு அவன் கிரிமினல் தம்பி. அவன் உங்களை விடமாட்டான். விஸ்வநாதனே நான் பெருசா நினைக்கல. இந்த ஜிஜே என்ன பண்ணிட முடியும்? விஸ்வநாதன் வெளியே வரமாட்டானே நினைக்கிறீங்களா? எப்படி சார் வருவான்? எப்படி வருவான்? சரோஜினி அம்மா அவன் தான் கடத்தினான்னு சாட்சி சொல்லியிருக்காங்க. பால் குணசேகரனோட ஒய்ஃப் செத்ததுக்கு அவன் தான் காரணம் போலீஸ் அவன் மேல சந்தேகப்படுது. எப்படி வருவான் அவன்? சரோஜினிய விஸ்வநாதன் கடத்தல. நீங்க தானே கடத்தினீங்க, நீங்க தானே அடைச்சு வச்சிருந்தீங்க. என் புருஷன் தான் கடத்தினார்னு கோர்ட்ல சொல்லணும், இல்லைன்னா செல்வியே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினீங்க. அதனாலதான் சரோஜினி கோர்ட்ல அப்படி சொன்னாங்க. சிங்கம் சொல்றது கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி. அதனாலதான் உங்களை தேடி வந்து சொன்னேன். ஜெயில விஸ்வநாதனை பார்த்தேன். உங்களுக்கு சாதகமா சாட்சி சொன்ன சரோஜினி அம்மா மாத்தி சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கல்ல, அவன் சொல்ல வைப்பான்ல. நீங்க ஜெயிச்சிட்டதா அலட்சியமா இருந்துடாதீங்க. உள்ள இருக்க விஸ்வநாதனால உங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனையே சீச்சே தான். என்னைக்கு இருந்தாலும் நல்ல தம்பி என்னாலதான் சாவான் அப்படின்னு சீச்சே சொல்லிக்கிட்டு இருக்கான். பந்திக்கு முந்துன்னு பழமொழி சொல்லுவாங்க, பழி வாங்கறதுக்கு முந்துன்னு அண்ணன் புதுமொழி சொல்றேன். நீங்க முந்திக்கிங்க தம்பி. வசமா சரோஜினி சாகணும், நல்ல தம்பி ஜெயிலுக்கு போகணும், அரசியல் முட்டாளாகணும். சொல்லுங்க. என்ன வீட்டில் யாரையுமே காணோம்? ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு எல்லாரும் புடவை எடுக்க போயிருக்காங்க. ஓ அப்படியா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலியாக இருக்கு. நான் மருந்து ஏதாவது தரவா? இல்லை இல்லை, நான் தலைவலி டேப்லெட்லாம் சாப்பிட்றதில்ல. எனக்கு உங்கள் கையால் ஒரு காஃபி கிடைக்குமா? ஓ ஆஃப் கோர்ஸ், போட்டு தரேன். எனக்கு நீங்கள் போடுற காஃபி ரொம்ப பிடிக்கும், அதனால சாப்பிட்டா உடனே தலைவலி போயிடும். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். நிச்சயமா போட்டு தரேன். ஷூர். பாட்டி, காவேரி. ஹலோ காவேரி. ஹலோ. எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். ஆமா,
நீ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன்னு செல்வி சொன்னா. ஹாஸ்டல்ல நல்லா இருக்காமா? அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எங்க இங்க இருக்கீங்க? அம்மாவை பார்க்க வந்தீங்களா? அப்புறமா சொல்றேன். இது பாரு, உங்க அப்பா காஃபி போட்டு கொடுத்துட்டு வந்துருவா. பாட்டி. எஸ். அப்பாவுக்காக காஃபி போட போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்க பேத்திக்காக ஒரு சின்ன வேலை செய்வீங்களா? பாட்டின்னு வேற சொல்லியாச்சு, செய்யாம இருப்பேனா? சொல்லு. பஸ்ல வந்தது ரொம்பவே டயர்டா இருக்கு. இந்த பேக்க கொஞ்சம் மேல போய் வைக்கிறீங்களா? Why not? At your service. Thank you. காஃபி. ஷூர், கொண்டு வரேன். காவேரி பேக் வச்சுட்டு வந்துருவா. இருங்க இருங்க, வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? நீங்க கொடுங்க, அவளை வைக்க சொல்லுங்க. குட்டி எனக்கு வர்க் கொடுத்துருக்கா, அதை நான் செஞ்சே தருவேன். ரைட் ரைட். எக்ஸாம் நல்லா எழுதுனியா? போன்லயே சொன்னேனப்பா. போன்ல சொன்ன என்ன, நேர்ல சொல்லக்கூடாதா? எக்ஸாம் நல்லா எழுதுனியா இல்லையா? எழுதுன. பெரியவங்கள போய் வேலை வாங்கி. ஐயோ அப்பா. ஐயோ என்ன இது, குழந்தைய போய். காவேரி, உனக்கும் காஃபி வேணுமா? அவ காஃபி சாப்பிட மாட்டான். நான் சாப்பிடுவேன், எனக்கு வேணும். இது பாருங்க, 2 minutesல வந்துடுறேன். பாட்டி, நான் காஃபி போட்டு தரேன். நீ ஒண்ணு போட வேண்டாம், அவங்களே போடட்டும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா. என்ன ஹெல்ப்? எதுக்கு ஹெல்ப்? இல்ல, எனக்கு எவ்வளவு சக்கரை போடணும்னு எனக்கு தான் தெரியும். அதான்ப்பா ஹெல்ப் பண்ண போறேன். நீ ஒண்ணும் அங்க போய் உருட்ட வேண்டாம், அவங்கள சக்கரை டப்பா கொண்டு வர சொல்றேன். எவ்வளவு வேணுமோ அவளை போட்டுக்கோ. எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கப்பா. என்ன ஹெல்ப்? என்னோட பேக் எடுத்து போய் மேல வச்சாங்களா, அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும்ல. நீ ஹெல்ப் பண்ண மாட்ட, டிஸ்டர்ப் தான் பண்ணுவ. அத நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்லல. ஏன்? நீங்க வாங்க. நீ காஃபி போடுவியா? நான் போடுவேன். ஜன்னல் கதவு திறந்து விடு. இப்படி வா, நீ இப்படி வா. அப்பா, அம்மா வெளிய போனப்போ மறந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் இப்ப சுவிட்ச் ஆன் பண்ண போனப்பா கேஸ். நல்ல வேளை, நான் தடுத்து நிறுத்தினேன். அது சரி, உங்க அம்மா புடவை வாங்க போற அவசரத்துல அப்படியே ஆன்ல வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. புடவையா? யாருக்கு? ஐஸ்வர்யாவுக்கு. எல்லாம் ஒன்னாலதான். நான் என்னப்பா நீ பண்ணேன்? எதுக்கு உள்ள போன? உன்னை போக வேண்டாம்னு சொன்னல. அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. இல்லனா அத்தைய பாத்துக்க போறாங்க. நான் இது பண்ணலப்பா. இல்ல, நீதான் எல்லாத்துக்கும். ஐயோ ஐயோ, என்னங்க இது? இந்த பாருங்க, ஒரு சண்டையும் வேண்டாம். நீங்க போய் உட்காருங்க. போ, நான் பார்த்து காபி போட்டு கொண்டு வரேன். இல்ல, காஃபி வேண்டாம் எனக்கு. உனக்கும் கிடையாது காஃபி, வேண்டாம். ஐயோ, இப்போ ஒரு டேஞ்சரும் இல்ல. நான் ஜன்னக்கதவெல்லாம் திறந்து வச்சுட்டேன். இல்ல, அதுக்கு இல்ல, எனக்கு வயித்த கொமட்டுற மாதிரி இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. காஃபி வேண்டாம், போடி மேல போ. குழந்தைய. அத்தை, நீங்களும் போங்க, எனக்கு காஃபி வேண்டாம் ப்ளீஸ். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, ஏதாவது ஆயிருந்ததுன்னா? எல்லாம் நல்லதுக்கு தான். ஒருவேளை கேஸ் வெடிச்சு அத்தை போயிருந்தாங்கன்னா நல்ல தம்பி மாட்டி இருக்க மாட்டானே. இனிமே இதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல தம்பி மாட்டி விடுற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணோம். நீங்களாவது புடவை எடுக்க வந்திருக்கலாம்பா. இதுல என்னம்மா இருக்கு? நீ பார்த்து எடுத்துட்டல. நாங்க அந்த காலத்து ஆளுங்கம்மா, எங்களுக்கு பழைய டிசைன் தான் தெரியும். இப்ப காலம் மாறி போச்சுமா, அதான் உனக்கே தெரியுமே. இப்ப என்ன, நீ எடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சொல்ற? அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்க புடவை எங்க கட்டுறாளுங்க? கல்யாணம்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால அப்ப கட்டுறதோட சரி. புடவை பாருங்க. சரி வாங்க. பாருங்க. அடாடாடா, நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குமா. அம்மா, இப்பெல்லாம் மாப்பிள்ளை பாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா.
புடவையே இவ்வளவு அழகா செலக்ட் பண்ணிருக்கியே, அப்ப மாப்பிள்ளையும் நீ நல்லா தானே செலக்ட் பண்ணிருப்ப இல்லையா சரசு? ஆமாங்க செல்வி, ஐஸ்வர்யாக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ஒரே பையன்மா. அப்பா சொந்தமா பிசினஸ் பண்றாரு. அம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. எனக்கு என்னமோ பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அது போதுமா? ஏமா இந்த சீர்சனத்தை ஏதாவது கேட்டாங்களா? இல்ல, குறிப்பிட்ட எதுவுமே கேட்கல. ஆஹா அம்மா, நீ அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. அவங்க எதிர்பார்க்கலாம் கூட நம்ம செய்யாம இருக்க முடியுமா? நாளைக்கு நம்ம பொண்ணு மேல எந்த பேச்சும் வரக்கூடாது. சோ நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஆமா செல்வி, பல வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் நல்ல காரியம். எம்மாடி இத பாருமா, இந்த கல்யாணத்தை ஓஹோன்னு எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு பாக்குற அளவுக்கு அமக்கலமா நடத்திடணும். இந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது. இத பாருமா, இந்த புடவை விஷயத்துல கூட நான் தலையிட்டு இருப்பேன், நீ வேணான்னு சொல்லுவேன். உன் மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் இஷ்டத்துக்கே எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆனா மத்த செலவெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன். அதுக்கு நீ எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணக்கூடாது. ஓகே? அப்பா, எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு என்ன தேவையோ அது மட்டும் செய்யலாமே. செல்வி நீ சும்மா இருமா. இதெல்லாம் வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? எங்க பேரன் பேத்திக்கு நாங்க செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? ஆமாமா, இத பாருமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ தலையிடாத, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரி, நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க. நான் எதுவுமே வேண்டான்னு சொல்லல. ஓகே ஓகேம்மா, ஓகே. அப்பா, எல்லாமே பண்றேன்ட்டு நீங்க இங்கே இருந்துடாதீங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க 2 பேரும் என் கூடவே இருக்கணும், என் வீட்டுல இருக்கணும். ஓகேம்மா. செலவுல பங்கு கேட்ட நீங்க வேலையிலயும் பங்கு எடுக்கணும். பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து பந்தக்கால் நடுற வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கணும். இவ்வளவுதானம்மா, உன் கூடயே இருக்கேன், போதுமா? என்ன சரசு? சரிங்க. இவ்வளவு ஓகேன்ட்டாமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.